ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்காக இருக்கிற செடிங்க தான் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரும்பு. இதை போன பொங்கலுக்கு முன்ன பொங்கலுக்கு நட்டது. அது நிறையா கரும்பு பாருங்கள் எடுத்துட்டோம். இது இப்போ கொஞ்சம் எங்கள் வீட்டு வேலை நடக்கிறதால இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி வருது. ஆனால் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அதோட குருத்தாங்க பாருங்கள். இது கரும்பு அறுத்துட்டே தான் இருக்கும். இன்னுமே பாருங்கள் எத்தனை இருக்குது. 4 கரும்பு இருக்குது. இதுலேருந்து உடச்சது நாங்கள் தனியாக நட்டு வச்சுருக்கோம். அது துளிர் வந்திருக்கு. வாங்க காட்டுறோம். இது பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி. இங்கே பாருங்கள் நிறைய இங்கெல்லாம் துளுத்துருக்கு பாருங்கள். நாங்கள் நடவே இல்லை, ஒன்று தான் இருந்தது. அப்போ நட்டது அதுவே பாருங்கள் துளிர் வந்துகிட்டே இருக்குது நிறைய இடத்துல. அடுத்து வாங்க கரும்பு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்ன போட்டால் முள்ளங்கி விதை. அவருக்கு பாப்பாவுக்கு எப்படி விதை போடணும் தெரில, அதால் ஒரே இடத்துல போட்டுட்ருக்கா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு முள்ளங்கி. அவள் போட்டதால் இதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுவா போல். எல்லாம் ஒரே இடத்துல நல்லா பற்றிக்கிச்சு. இது காட்டம்மா செடி நல்லா காட்டேன். இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. இது இப்போ தான் வளருது, இன்னும் காய வைக்கல. இது காய வச்சா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதுவாக தான் வருது, நாங்கள் எதுவும் நட்டு வைக்கல. அங்கே கிழங்கு செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்களா கரும்பு நான் புதுசாக வச்சுன்னு சொன்னீங்களா, அதுதான். இதில் பாருங்கள் எத்தனை வந்திருக்கு. 1 2 இது 3 4 5 6 7 கடை வரும் இதில் கரும்பு. இது ஒன்று தான் வச்சுருக்கேன் நான் நட்டு வச்சது. ஒரு சின்ன துண்டு கரும்பு தான் கட் பண்ணி இது வச்சோம். இதிலே பாருங்கள் 7 கடை வந்திருக்கு. இது இன்னும் நிறையா வரும். இது நம்ம தண்ணி ஊற்ற வந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட். கரும்பு வைக்கிறது இருந்தால் எப்போ வச்சாலும் பரவாயில்ல, அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு சீசன் வர வரைக்கும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். கரும்பு சைடில் வந்துகிட்டே இருக்கும் பக்கமாக. ஆனால் அந்த பெருசாக கடை சொல்கிறாங்களே ஒரு கரும்பு முழுசாக, அது அதோட வளர்ச்சியானதும் அப்படியே காஞ்சிரும். ஆனால் பாருங்கள் இதுமாரி பக்க கண்ணுங்க வந்துக்கின்னு நிறைய தண்ணி ஊற்ற வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு துண்டு வச்சா போதும் கரும்பு. பார்த்திங்கன்னா இலைக்கு வாழை சொன்னோம் இல்லைங்களா, இது பெருசு. இது மொந்த வாழை. இது இப்போ தான் நட்டுருக்கோம். இலைக்கு மரம் சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள் இப்போ நட்டு சைடு கன்று பாருங்கள், பக்க கன்று இப்போயே வந்துடுச்சு. காட்டுங்க கீழே காட்டு. இது பாருங்கள் 2 கன்று இப்போயே வந்திருக்கு. இதெல்லாம் மிளகா செடிங்க. குச்சி செடி பாருங்கள் நல்லா அழகாக எவ்வளோ பெருசு வந்துடுச்சு. எவ்வளோ குச்சி செடி பாருங்கள். இதெல்லாம் மிளகா செடி. இல்லை காட்டு கிழங்கு ஒரு 20 செடி வச்சுருக்காங்க கிழங்கு குச்சி. பாருங்கள் இது எவ்வளோ, இங்கே காட்டு அந்த குச்சி இவ்வளோ சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பாருங்கள் நல்லா துளிர் இவ்வளோ பெருசாகிடுச்சு. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் செடி நல்லா பற்றிக்கிச்சு. எங்கள் அம்மா டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. நான் இதை பார்க்கறதில்ல. இப்போது கிழங்கு அது ஒரு செடியாக இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நிறையா இருக்கிறதால எங்கள் அம்மாவே பார்த்துக்கிறாங்க. டெய்லி தண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க. மிளகா செடி நல்லா பற்றிக்கிச்சு. இடையில மிளகா செடி வச்சுருக்காங்க. இது ஹைட்டாக போனதுக்கப்புறம் கீழே கேப் இருக்குல்ல, இப்போ மிளகா நல்லா வரும். பாருங்கள் இதெல்லாம் மிளகா செடி. இது பண்ண பப்பாளி செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு. இன்னும் நான் காய் வைக்கல, கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே வளர்ந்துருக்கு. மாங்காய் கன்று பாருங்கள் அழகாக துளிர் வந்திருக்கு. அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். மாங்காய் காய் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி நல்லா பற்றிக்கிச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இலை பாருங்கள் பெருசாக வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா மிளகா செடி. இங்கே பாருங்கள் இங்கே 2 கத்திரிக்காய், இங்கே 1, இதில் ஒரு 3 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். நான் வச்சது நிறைய வச்சோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் முளைச்சிருக்கு. இதை காட்ட சீசனே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு பூவே வைக்கிது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு. அவரை செடி இப்போ தான் நிறைய பூ வச்சுருக்கு. போதுவா. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதைக்கி விட்டுருந்தோம் இல்லையா, அதில் விதையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா பெருசாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள் கட்டுங்க. இதில் விதை வரும்னு நினச்சோம், ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு விதை கூட இல்லை. இவ்வளோ குட்டியாக இருக்குது. இது வருமானு தெரில. இங்கே பாருங்கள் இது இவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த விதை வருமானு தெரியல. அதனால் இன்னும் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் பறிக்கவே இல்லை கொத்தவரங்காய். ஆனால் அங்கே பாருங்கள் பூ வந்துகிட்டே தான் இருக்குது. இதில்
பூ காட்டம்மா. இதில் பூ வந்துகிட்டே தான் இருக்குது, பிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்குது. 2 கொத்தவரங்காய் விட்டோம், சரியாகவே காய் உள்ள விதையே இல்லைங்க. அதனால் இதெல்லாம் வரட்டும். இதில் விதை வந்தால் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இப்படி தான் விடணுமா, இதில் முன்னாடியே எடுத்து நம்ம காய வச்சிடணுமான்னு தெரில. இதில் செடியில் விட்டோம் என்னன்னு தெரில, அதில் விதையே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை இது அப்படியே தான் இருக்குது. நான் போன வீடியோவில் காட்டின மாதிரியே தான் இருக்குது. மல்லி பாருங்கள் நிறைய முட்டை வச்சுருக்கு. பாருங்கள் மல்லி பாருங்கள் எவ்வளோ முட்டை வச்சுருக்கு, நிறைய முட்டை ஃபுல்லாகவே முட்டை பாருங்கள். இப்போ சீசன், மல்லிகைப்பூ சீசன். இப்படிதான் புதினா குச்சி நட்டு வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டியிருந்தேன், இந்தமாரி கட் பண்ணி வைங்கன்னு. பாருங்கள் நல்லா பற்றிக்கிச்சு, இப்போ தான் துளிர் வருது. அதாவது நான் மல்லி செடியை சுற்றி நம்ம பாத்தி போடுவோம் இல்லைங்களா, கரை கட்டுவோம் இல்லைங்களா செடியை சுற்றி, அந்த மாதிரி தான் கரை காட்டினேன். அந்த கரையிலே வச்சுருக்கேன் இந்த நான் புதினாவை. இது பாருங்கள் நல்லா பற்றிக்கிச்சு, பரவாயில்ல. இப்போ தான் நல்லா துளிர் வந்து நல்லா தலை நிறையா வரட்டும், அப்போ காட்டுறேன் நான். இது பாருங்கள் எல்லாமே நல்லா பற்றிக்கிச்சு புதினா. நம்ம வாங்கினது ஒரு கட்டு நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குச்சிங்களை கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே நிறையா வந்துடும். தண்ணி நான் டெய்லி விடணும். அந்த நம்ம மல்லி செடி விட்டோம்னாவே அதுக்கு இதுக்கும் தண்ணி வந்துடும். இது பார்த்திங்கன்னா கீரை, அதாவது தண்டு கீரை. நான் இங்கே ஒன்று காட்டிட்டு இருந்தேன், விதைக்கு விட்டு வச்சோன்னே அந்த விதை புல்ல அப்படியே கொட்டிகிட்ருக்கும் போல். இப்போ நாங்கள் அன்றைக்கி பாத்தி கட்டலாம், நல்லா தண்ணி கட்டணும். பாருங்கள் ஒரே இடத்துல நிறைய முளைச்சிட்ருக்கு. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்டுக்கிறேன். இந்த டைம் எனக்கு தண்ணி ஊற்ற முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தண்ணி எங்களுக்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. செடிக்கு இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கீரை முளைச்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் நான் சிறுக்கீரை விதையும் இப்போ போட்டிருக்கேன். இதெல்லாம் சிறுக்கீரை விதை, எல்லாமே துளிர் வந்திருக்கு. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கீரை ஃபுல்லாக துளிர் வந்துடுதான்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கீரை தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு. அது நம்ம தண்ணி ஊற்றுறதால நல்லா ஒரே இடத்துல வந்து நின்றுடும் போல். அது இல்லாமல் இந்த தண்டு கீரையோடதும் ஃபுல்லாக நிறையா. இது நல்லா வரட்டும், ஒரு வாரம் கழிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். இந்த புதினா பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு குச்சி தான் இதில் நான் நட்டு வச்சது, இதுவே இவ்வளோ வந்திருக்கு. அந்த புதினா இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன். புதினா நம்ம கொஞ்சமாக வீட்டுக்காக இருந்தால் எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். இது பச்சை துளசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப இந்த செடியை காட்டுறேங்க. செடிங்க வீட்டுக்கு இன்னும் நிறையா வைக்கணும் எனக்கு ஆசை. தண்ணி பிரச்சனையால் இப்போ எந்த செடி நான் வைக்கல. ஆனால் இந்த தடவை ஆடி மழை வந்த உடனே என்னென்ன செடி வைக்கணுமோ நிறைய வச்சுடுவேன் நான். அப்போ இன்னும் ஃபுல் வீடியோ போடலாம். இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதால செடிங்களுக்கு தண்ணி விடணும் இல்லையா, அது காஞ்ச கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் செடிங்களாம் நடும்போது நிறைய வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.